ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ராஜலக்ஷ்மி பேசுகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது நம்ம குரூப் டூவில் அடுத்த ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. அதை பற்றின ஒரு அப்டேட் தான். சரிங்களா? இது இல்லாமல் லாஸ்ட் குரூப்பில் 5 பேர் கிளியர் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ அதில் இன்னொருத்தரும் கிளியர் பண்ணிட்டாங்க. அவங்க லேட்டாக எனக்கு இப்போ தான் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுவும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கும் ஒருத்தர் வேலைக்கு போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஜேசியில். ஓகேங்களா? அதுவும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ முத்துக்குமார்னு ஒரு பிரச்சனை நம்ம இதில் போட்டிருப்போம். ஆக்சுவலாக இன்னும் போஸ்ட் நான் போட்டிருக்க மாட்டேன், ஏன்னா அவங்க இப்போ தான் போஸ்ட் வாங்கினாங்க, நேற்று தான். ஓகேங்களா? முத்துக்குமார் அவர் பேர். அசிஸ்டன்ட் இன் என்சிசி டிபார்ட்மெண்ட்டில் எடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து குரூப் டேவில் பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்ஆர்என்சியில் இன்னொரு பர்சன் எடுத்திருக்காங்க. பேர் பிரசாந்த். வாழ்த்துக்கள் பிரதர், ரொம்ப நன்றி. அவர் நம்மளோட 7th ஸ்டூடெண்ட்டு. முத்துக்குமார் ஆல்ரெடி 6 ஸ்டூடெண்ட்ஸ்லேயே இருப்பார். ஒரு 7th ஸ்டூடெண்ட்டு. அப்போ நான் சொன்னல லாஸ்ட்டு குரூப் 4 ஒருத்தர் கிளியர் பண்ணிட்டாருன்னு. ஆக்சுவலாக அவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாது, பட் நான் ஸ்டேட்டஸில் சில பேர் பார்த்துருக்கேன். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, நிறைய டெஸ்ட் எழுதிருப்பாங்க, மார்க்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் ஸ்டேட்டஸ் போடுவாங்க அந்தமாரி பார்த்துருக்கேன். நான் சில பேர் நம்மள்ட்ட அனுப்பிச்சா நம்ம சொல்ல போகிறோம், இல்லைனா இல்லை அப்படின்னு தான் நான் விட்டுறது. புரியுதுங்களா? ஸோ அப்படி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பிஸியில் இல்லாமல் இப்போ நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் 4 லாஸ்ட் எக்ஸாமே கிளியர் பண்ணிட்டேன்னாங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்காங்களா? ஓகேங்களா? ஐடிஐயில் வால்பறையில் இருக்காங்க. வாழ்த்துக்கள் பிரதர். சதீஷ்குமார் அவங்க பேர். நம்மளுடைய 8வது ஸ்டூடெண்ட்டு அன்பு மாணிக்கம், இவர் தான் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி கவுன்சிலிங் இருக்குன்றப்ப நான் சொல்லிட்டேன், பிரதர் கண்டிப்பாக கிடைக்கும், தைரியமாக இருங்க, கண்டிப்பாக. ஏன்னா நமக்கு தெரியல இது கண்டிப்பாக கிடைக்கும்ட்டு. இந்த பர்சன் பார்த்திங்கன்னா என்கிட்ட ஜாயின் பண்ணும்போது அவருடைய ஸ்ட்ராங்னஸ் சீரியஸாக எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்போம். பட் இவர் படித்த விதம் வேறு. நிறைய டெஸ்ட் அதாவது நம்ம எழுதும்போது சொல்லலாம், இவங்களாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணிருக்கணுமே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தாட் வரும்ல. அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்டு. ஆனால் இவங்க ஃபஸ்ட்டு ஃபேஸில் இவங்க நேம் வரல. எனக்கே ரொம்ப கஷ்டமாச்சு ஆக்சுவலாக. என்னடா, ஏன்னா நம்ம ஒரு டாப் 10ல் வச்சுருப்போம்ல, இவங்களாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறாங்க இந்த நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெக்ஸ்ட் குரூப் 1ல் கூட நான் இப்போ குரூப் 1 எழுதுறவங்களுக்கு ஒரு 10 பேர் நான் நேம் லிஸ்ட் வச்சுருக்கேன். இவங்களாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறணும். ஏன்னா அவங்களோட எஃபோர்ட் நம்மளுக்கு தெரியும்ல. கிட்டத்தட்ட 50 டேஸ் கண்டென்ட்டை அழகாக இவ்வளோ கண்டென்ட் முடிச்சிருக்காங்க. அந்தமாரி கேட்டகரியில் வச்சுருந்த பர்சன். ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் கடவுள் ஒருத்தர் இருக்கான்ல, அங்கே இருக்காரா அப்படின்ற மாரி. ஸோ இப்போ ஃபேஸ் 2வில் கூட்டி இப்போ அவருக்கு ஜூனியர் கோஆப்ரேட் ஆடிட்டர் கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டியது கிடச்சிருச்சு, அதுதான் முக்கியம். ஓகேங்களா? நிறைய பேர் நிறைய ஹார்ட் ஒர்க் போடுவோம், பட் கிட்டக்கு போய் விடுறது ஒன்று. பட்டு வந்திருக்கணும், இவருக்கே வரல அப்படின்றது தான் மேட்ரு. ஆனால் இப்போ உங்களுக்கு வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம். ஸோ அவர் நேரில் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி பிரதர். கண்டிப்பாக நேரில் வாங்க. நம்ம ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டாக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கடலூர் பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப கிட்ட தான், ரொம்ப ரொம்ப கிட்ட. நீங்கள் அப்படியே அந்த ரயில்வே ஸ்டேஷன் நம்ம பசங்களுக்கு சொல்கிறேனே, நீங்கள் கடலூர் பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டு பின்னாடி அகர்வால் கடை இருக்கும். அந்த அகர்வால் கடையில் சப்வே வரும். சப்வேயில் இறங்கிட்டு ஏறினீங்கன்னாக்கா நிறைய நகை கடைங்க இருக்கும். அங்கேருந்து 4 ரோடு இருக்கும். அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தூரம் தான். ஓகேங்களா? அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நம்ம கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சொல்லுவாங்க, அது கிட்டே பார்த்தீங்கன்னா சாய் டைம். அதுக்கு மாடியில் தான் ராஜலக்ஷ்மி அகாடமி போர்டு வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியல, எனக்கு கால் பண்ணிட்டு நேரில் கூட வாங்க எல்லோரும். ஓகேவா? ஸோ வர மண்டேலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் குரூப் 2 டேக்கு. ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸை தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபீஸ் வெறும் 12,000 தாங்க. கடலூர்லேயே இன்றைக்கி ப்ரிலிம்ஸ்க்கு 15,000, மெயின்ஸுக்கு 25,000. என்னையா நடக்குது நம்ம ஊரில்? அப்படி தான் இருக்குது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தேன். எதுக்கு 40,000? எதுக்கு இவ்வளோ ஃபீஸு? சீரியஸாக அவ்வளோ ஃபீஸ் வைக்கணுமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் நான் கடலூரில் 12,000 மட்டும்தாங்க வைக்கிறேன். நம்பி வாங்க, ஒர்த்தாக இருக்கும். இண்டிவிஜுவல் கைடன்ஸாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு இண்டிவிஜுவல் கைடன்ஸில் கொண்டு போக முடியும் அந்தளவுக்கு கொண்டு போவேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படிச்சிருப்பீங்க. இப்போ டியூஷனே நான் அந்தமாதிரி இண்டிவிஜுவல் கைடன்ஸ் டைப்பில் தான் கொண்டு போயிட்டுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி சிபிஎஸ்சியில் எனக்கு 2 பசங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் சயின்ஸ் படிக்கணுன்றாங்க, இன்னொரு பர்சன் நான் மேக்ஸில் படிக்கின்றான். அது ஐஐடி ஜெயிலில் சில சம்ஸ் கொடுத்து எனக்கு இது சொல்லித்தாங்கன்றாங்க. ஓகேங்களா? இன்னொருத்தர் எனக்கு இங்கிலீஷில் வீக்காக இருக்கேன், எனக்கு இங்கிலீஷில் சொல்லித்தாங்க. அவங்கவுங்களுக்கு என்ன தேவை அதை சொல்லிக் கொடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் மேட்டர். அதுக்கு என்னால் முடிஞ்ச எவ்வளோ எஃபர்ட் போகிறேன். இப்போ 12th படிக்கிறவங்க 2 பேர் சேர்ந்துருந்தாங்க, அவங்க 2 பேர் சயின்ஸ் படிக்கிறாங்க. இப்போ 11th இன்னொருத்தவங்க படிக்கிறாங்க, அவங்க வேறு சப்ஜெக்ட். 9th 2 பேர் படித்தாலும், ஆனால் 2 பேர் இங்கிலீஷ் படிக்க மாட்டாங்க. ஒருத்தர் இங்கிலீஷ் படிக்கிறாங்க, இன்னொரு படிக்கிறாங்க. அப்போ காமனாக 11th நல்ல ரோக்க வச்சு ஒரே கிளாஸ் எடுக்கிறதுக்கும் அவங்கவுங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு எடுத்துறதும் ஒரு வித்தியாசமான விஷயம் தான். ரைட்டா? ஸோ இதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். டியூஷன். ஓகேங்களா? ஸ்கூல் பசங்களும் அப்படி பண்ணுறேன். இது காரணம்னா நம்ம டீம் பேஸ் ஆல்ரெடி நம்ம அது பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் ஆஃப்லைன் இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற மாரி உங்கள் ட்ராக் ஏற்ற மாதிரி கொண்டு வரதான் நான் பார்ப்பேன். சரியா? ஸோ காமன் கிளாஸஸ், இப்போ ரீசனிங் கிளாஸஸ், புது கிளாஸஸ் எடுக்கிறோமா, அதெல்லாமே நான் உங்களுக்கு எடுத்து தருவோம். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் கிளாஸஸ் எதெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாமே நான் கிளாஸஸ் எடுப்பேன். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் ஆன்லைனில் ஆக்சஸ் கொடுத்துருவேன். ஏன்னா சில கிளாஸஸ் சொல்ல போனால் இப்போ நம்ம ஸ்டாஃப்ஸே 2 பேர் கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டாங்க. ஒருத்தங்க கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டு அவங்க இப்போ ஒர்க் பண்ணலன்ட்டாங்க. இன்னொருத்தவங்க கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டாங்க, நம்ம கூட ஒர்க் பண்ணுறேன்றாங்க. இன்னொன்று இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் கிளியர் பண்ணிருக்காங்க, நான் அந்த கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ சொல்லப்போனால் நம்ம கிட்டே இருக்கவங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் கிட்டத்தட்ட. இன்னொரு ஸ்டாஃப் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த செட் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்க ரொம்ப டெப்த்தாக, அதனால தான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சமே ப்ரிலிம்ஸ்க்குலாம் அந்தளவுக்கு கொஞ்சம் டெப்த்தாக வரதுக்கு காரணம் அவ்வளோதான்.
புரியுதுங்களா? அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. சரியா? ஸோ என்கிட்ட இருக்கவங்க யாருமே காசுக்காக வேலை செய்கிறவங்க கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணுமே, ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வந்துடாதா, பெஸ்ட்டாக அவனுக்கு கொடுத்துருவோமே அப்படின்னு இறங்கி செய்கிறவங்க. அதனால தான் மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நான் மட்டும்தான் எடுப்பேன். முடிஞ்ச வரைக்கும் எப்படியாச்சும் இது தேவையில்லைன்னு முறிச்சு எடுத்து தான் உங்களுக்கு தரது. சரியா? ஸோ நம்பி வாங்க, ஒர்த்தாக இருக்கும். ஒரு பேட்சுக்கு கண்டிப்பாக ஒரு 30 பேர் உட்காரலாங்க, தாராளமாக உட்காரலாம். டேபிள் சேர்லாம் போட்டேன், ஃப்ரீயாக இருக்குது. ஏசியும் இருக்குது. வெயில் அடிச்சோன்னா உங்களுக்கு ஏசி போட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக்கி விட்ருவேன். 4 ஃபேன் இருக்குது, நல்ல ஸ்பீட் காற்று வரும். ஓகேங்களா? ரிலாக்ஸாக படிக்கலாம். ஓகேங்களா? காலைல 10 to 12 ஒரு பேட்ச்சு, மதியம் 2 to 4 ஒரு பேட்ச்சு. இப்போ நீங்கள் சில பேர் திருச்சி, தஞ்சாவூர், இங்கே கடலூர் தான் நான். கடலூர் பக்கத்தில் உங்களுக்கு பாண்டிச்சேரி கிட்ட, விழுப்புரம் கிட்ட, பண்ருட்டி கிட்ட, சிதம்பரம் கிட்டங்களா நீங்கள் வந்துட்டு கூட போகலாம் நினச்சிங்கன்னா. இல்லை சில பேர் ரொம்ப லாங்கில் இருக்குது, இந்த ரூம் எடுத்துக்கலாம் கூட தங்கி எடுத்து நீங்கள் படிக்கலாம். நீங்களாம் ரூம்ஸில் ரொம்ப கம்மி ரேட்டில் கிடைக்கும். கிட்டக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்தீங்கன்னா கூட அட்டாச் செய்கிறவங்க கூட கேட்டு சொல்கிறேன், நீங்கள் அங்கெல்லாம் போய் ரூம்ஸ் எடுத்துக்கலாம். சரியா? வரீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக கூட சேர்ந்து வாங்க, வந்து படிங்க. ஒரு 2 வருஷம் ஒரு முழு உழைப்பை போட்டு பாருங்களேன். எங்கெங்கேயோ போய் சென்னைக்கெலாம் போய்ட்டு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க ரைட்டாக, தங்கிறதுக்கு சாப்பிட்றதுக்குன்ட்டு. கொஞ்சம் அதை விட கம்மி தான். இன்னும் நிறைய பேர் எத்தனை பேர் 7,000 சம்பளத்துக்கு 8,000 சம்பளத்துக்கு 10,000 சம்பளத்துக்கு உட்காந்துட்ருக்கீங்கன்னு தெரில. வயசு வந்து ஒரு 23 24 தான் ஆகிடுக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு கட்டாயம் சம்பாரிச்சு ஆகுன்ற கட்டாயம் இருந்தால் மட்டும் சம்பாரிங்க. இல்லையா உட்காந்து எக்ஸாம் படிங்க, முழு உழைப்பை போடுங்க. ஃபெயில் ஆகிட்டு என்ன பண்ண போகிறோம்? 2 வருஷம் வாழ்க்கை பெருமை யோசிக்கக்கூடாது. என்றைக்குமே இறங்குறதுக்கு முன்னாடி பயப்படக்கூடாது. பயப்பட்டா வேலைக்கே ஆகாது. பதறும் கரும் சிதறும். பயந்தால் வேலைக்கே ஆகாது. எவன் ஒருத்தன் வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கலாம், அவன் தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான். இன்றைக்கி நம்ம ஒரு ஆஃப்லைன் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு நான் ஒரு 8 வருஷம் உழைப்பை போட்டிருக்கேன். ரைட்டு தானே? நான் அன்றைக்கி வந்து எனக்கு வேறு வேலைக்கு எனக்கு கல்யாணம் நடக்காது, அந்த வேலை இருந்தால் நம்ம பொண்ணு மாட்டாங்களே உட்காந்துருந்து என்ன பண்ண முடியும்? ரைட்டா? சம்பாதிக்க முடியாது உட்காந்துருந்து என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒன்று ஆரம்பித்தோம், எனக்கு என்ன தெரிஞ்சோ அதை நான் பண்ணேன், அதை ஜென்யூனாக பண்ணேன். அதில் எவ்வளோ ஃபீஸ் இவ்வளோ தான் வைக்கக்கூடாது, நம்மளுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ இருக்கிறதுல ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், கண்டென்ட் அதிகமாக, எது தேவையோ எது தேவையில்லை, பசங்களுக்கு இது தேவைன்னு கொடுத்துட்ருக்கோம். அதனால தான் எனக்கு சின்ன லெவலில் ஆரம்பிக்க முடியுது. இந்த இடத்துல எனக்கு இது பெரிய சக்ஸஸ் தான். ஓகேங்களா? என்னோடய லெவலுக்கு இது பெரிய சக்ஸஸ். ஓகேங்களா? அதேமாதிரி தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு லெவலில் வருவீங்க. அதுக்கு நீங்கள் உங்களை முழுசாக நம்பணும். உங்களை மட்டும்தான் நீங்கள் முழுசாக நம்பணும். நீங்கள் அதை நம்பி அதை மட்டும் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆவீங்க. ஈவன் நம்மக்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னாக்கா, தயவு செஞ்சு இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் என்கிட்ட வந்துட்டிங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு நாளைக்கு என்கிட்ட எப்படி பேசுங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர் என்கிட்ட எப்படி பேசுவீங்களோ அதுமாரி பேசுங்க. அப்படி பேசினா தான் உங்களுக்கு வந்து அந்த ஆட்டிடியூட் வரும். என்கிட்ட இன்றைக்கி நீங்கள் பழகும்போதே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் என்கிட்ட பழகுங்கன்னு சொல்லுவேன். ரீசன் அதுதான். ஓகேங்களா? நம்ம தாட்ஸ்க்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது. நம்ம எண்ணங்கள் அப்படி தான் இருக்கணும். வேறு எதுவும் வேணாம். நம்மளை காலி பண்ணுறதுக்கு, நெகட்டிவ் தாட்ஸை அள்ளி போகிறதுக்கு, ஒருத்தரோட மைண்ட் செட்டை காலி பண்ணுறதுக்கு எல்லாருமே இறங்கி செய்வாங்க. ஏன்னா ஒருத்தர் மைண்ட் செட் சரியாச்சுன்னா அவன் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவான். அது எல்லாருக்கும் பிடிக்காது. ரைட்டா? அப்போ நமக்கு பிடிச்சவங்க எல்லாருமே வெல்விஷராக இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பழகணும். ஃபஸ்ட் தெரியலையா, எல்லோரையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம இதில் கொஞ்சம் ஓகே, இதில் செட் ஆகும், இதில் படிப்போம், இதில் போவோம், இதை பண்ணுவோம், சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளிலுங்க, மற்றவங்கள பேசுங்க, பழகுங்க, கற்றுக்கோங்க. லைஃப்பில் எல்லாமே கற்றுக்கிட்டு தான். சரியா? ஸோ கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 TA ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 5,999 ரூபா. குரூப் 2 TA 2 சேர்த்து தான் சொல்கிறேன். சரிங்களா? குரூப் 2க்கு உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமு, குரூப் Aக்கு அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம். ஓகேங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு ரிட்டனில் தான் இருக்கும். அதேமாரி நீங்கள் வந்து குரூப் 2 TA வந்து ஆஃப்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்கனாக்கா 3 இயர்ஸ்க்கு ஆன்லைன் வேலிடிட்டி கொடுத்துருவேன். ஓகேங்களா? மற்றபடி டெஸ்ட் பேட்சஸ்லாம் ஆஃப்லைனில் நீங்கள் எழுதிக்கலாம். உங்களுக்கு எவல்யூஷன் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். இல்லைக்கா நம்ம ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களே எக்ஸாம்பிள், அவங்கள வச்சு கூட உங்களுக்கு எவல்யூஷன் பண்ணி தருவேன் ஆன்லைன்லேயே. ஓகேங்களா? ஸோ எது உங்களுக்கு எதெல்லாம் பெஸ்ட்டாக தேவை அதெல்லாம் நான் படித்தேன். இந்த அட்மாஸ்பியரில் வந்து படித்து பாருங்கள். நான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன். எது தேவையோ அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் கண்டிப்பாக. சரியா? அன்வான்டாக உங்கள் டைம் வேஸ்ட் ஆக போகிறதே இல்லை. நம்பி வாங்க, ஒர்த்தாக இருக்கும். வேறு மண்டேலேருந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். முன்னாடியே என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் பே பண்ணுறேங்க. ஃபீஸ் வந்து வெறும் 12,000 மட்டும்தான். சரிங்களா? நீங்கள் உங்கள் லைஃப்பில் பண்ண போகிற சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க இதை. ஓகேவா? நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் இருக்கலாம். நீங்கள் நேரில் வந்து படிக்கலாம். ஓகேங்களா? ஆன்லைனில் கூட படிக்கலாம். நேரில் வர முடியும்னா இங்கே கிட்டக்கே ஏதாச்சும் ரூம்ஸ் எடுத்து தங்கிட்டு கூட படிங்க. தனியாக வரது கஷ்டமாக இருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இப்போ காலேஜ் முடிச்சிருப்பீங்க, ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா சேர்ந்து வந்து படிங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் சேஃப்டியில் எதுவும் ப்ராப்ளம் என்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு இங்கே அப்படியே நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அவங்க வந்து எங்கள் மாமாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்னாலும் யாராக இருந்தாலும் அவங்கள வச்சு நம்ம சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்ம இன்ஸ்டியூட் ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்டத்தட்ட 7 CCTV கேமரா வச்சுருக்கேன். என்ட்ரன்ஸில் மாடி ஏறி யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தான். ஓகேங்களா? ஃபுல் சேஃப்டி இருக்குது. உங்களுக்கு வேறு எந்த ப்ராப்ளம் யாராச்சும் எங்கே தொந்தரவு பண்ணாலும் உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆளும் இருக்காங்க. சரிங்களா?
ஸோ ஜெனினா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களை பார்த்துக்கிட்டு என்னுடைய பொறுப்பு. ஓகேங்களா? சரி, நேரில் வாங்க, நல்லா படிங்க. வேணால் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்து இடத்த பாருங்கள், அவங்களுக்கு புரிய வைங்க, படிங்க, போஸ்டிங் வாங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரிங்களா? என்னால் முடிஞ்ச எல்லா பெஸ்ட்டும் நான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ வந்து ஜாயின் பண்ணி விடுங்க. ஓகேவா? நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை முடியல, நேரில் வர முடியலன்னா கண்டிப்பாக ஆன்லைனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போதைக்கு ஒரு பேட்ச்க்கு 30 பேர் பிளான் பண்ணிருக்கோம். சரியா? பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட். முக்கியமான விஷயம், காசு ஒரு மேட்ரு கிடையாது. 12,000 கட்ட முடிஞ்சால் 12,000 கட்டுங்க, இல்லை 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டுங்க. 4,000 கட்டுங்க. சரியா? அப்படி இல்லையா, இல்லைண்ணா என்ன 4,000 கட்ட முடியலன்னா மாதம் 2,000 கட்டிடுங்க, 12,000. ஓகேவா? ரைட்டு தானே? பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட்.